நிறைய பலாப்பழம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பலாப்பழ கொட்டை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு தெரியாது. நிறைய வெளியிலையும் போடுவோம். ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். பலாப்பழ விதையில் வந்துட்டு ஒரு மசாலா பரட்டல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பலாப்பழ விதையை நல்லா கழுவி அதில் இருக்கிற வெளியில் இருக்கிற கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு 2லேருந்து 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மசாலா ஃப்ளேவரோடு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால தண்ணி அதில் பிரித்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மாவு மாதிரி இருக்கும். ஒரு வானலில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் குழம்பு தூள் போட்டும் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு அது கூடவே வந்துட்டு இந்த வெட்டினதெல்லாம் போட்டு கிளறி அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு பண்ணணுன்னா எண்ணெய்க்கு அப்புறம் கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணி கூட பரட்டி எடுத்துக்கலாம். புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பண்ணியிருந்தேன். அப்போ இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.